ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு கிட்டத்தட்ட 1ல இருந்து 2 மாசம் வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஸோ இந்த டைமுக்குள்ள எப்படி நாம ரெடி ஆகுறது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த டைம்ல இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் நீங்க வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா செஷன் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் கேட்க போறாங்க. மேக்ஸ்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க, டோட்டலா 60 மார்க். ரீசனிங்ல 20 கொஸ்டின், டோட்டலா 60 மார்க். ஆனா இந்த செஷன்ல நீங்க வந்து குவாலிஃபை ஆனா போதுமானது. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் கேட்கறாங்க. 40 கொஸ்டினுக்கு குவாலிஃபையிங் மார்க்னு பாத்தீங்க அப்படின்னா யூஆர் வந்து 30% எடுத்தா போதும். ஓபிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா 25% எடுத்தா போதும். மற்ற கேட்டகரிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா 20% எடுத்தா போதும். அப்ப டோட்டலா 40 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க 30% யூஆரா இருக்கீங்க அப்படின்னா 40ல 30% எவ்வளவு? 12. அப்போ 12 கொஸ்டின் நீங்க கரெக்டா அட்டன் பண்ணாலே போதும். அப்ப இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல குவாலிஃபை ஆகுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ரீசனிங் மட்டுமே இப்போ ஈஸியான டாபிக் பார்த்தாலே நீங்க ஈஸியா குவாலிஃபை ஆகிடலாம். ஏன்னா ரீசனிங்ல அனாலஜி, கோடிங், டிகோடிங், ஃபிகர் கவுண்டிங், ஃபிகர் கம்ப்ளீஷன் இருக்கு. அதே மாதிரி மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், இந்த டாபிக் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி ஈஸியான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்து 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 நீங்க அட்டன் பண்ணாலே இதுல 12 கொஸ்டினுக்கு மேலேயே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், கரெக்டா போட்டுடலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு வெறும் 10 கொஸ்டின், 40க்கு வெறும் 10 கொஸ்டின் நீங்க கரெக்டா அட்டன் பண்ணா போதுமானது. மற்ற கேட்டகரிஸ் வெறும் 8 கொஸ்டின், அதாவது எஸ்சி எஸ்டி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஸோ இந்த கேட்டகரியில வருவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரிசர்வேஷன் எதுலையாவது வருவீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெறும் 20% கொஸ்டின், அதாவது 8 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணா போதுமானது. அப்போ இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல குவாலிஃபை ஆகுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஆனா கண்டிப்பா நீங்க குவாலிஃபை ஆகணும். அப்ப அதுக்கான டாபிக்ஸ் என்னங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கான டாபிக் என்னன்னா, ரீசனிங் மட்டுமே 20 கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா இந்த 20 கொஸ்டின்ல நீங்க இன்னைக்குதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா இந்த 20ல உங்களால 10 கொஸ்டின் வரைக்கும் போட முடியும். ஏற்கனவே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால 20ல இருந்து 20 கொஸ்டினுமே போட முடியும். ஓகேவா? இல்ல இப்போ நீங்க இப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஸ்மார்ட்டா என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரீசனிங்ல இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனாலஜி, கோடிங், டிகோடிங், ஃபிகர் கம்ப்ளீஷன், ஃபிகர் கவுண்டிங், டைஸ் அண்ட் கியூப்னு ரீசனிங்ல இருக்கிறது எல்லாமே ஈஸியான டாபிக் தான். பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி எல்லா டாபிக்குமே உங்களுக்கு ஈஸி தான். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ரீசனிங்ல உங்களால ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ்ல ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அது போக மேக்ஸ்ல நீங்க ரொம்ப அந்த அரித்மெட்டிக் உள்ளே போக வேண்டாம். சிம்பிளிபிகேஷனு, நம்பர் சீரீஸ், ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதை பார்த்துட்டு ரீசனிங்கும் நல்லா நீங்க பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் செஷன்ல நீங்க வந்து குவாலிஃபை ஆகிடலாம். ஓகே, இந்த செஷனுக்கு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. நீங்க 40 கொஸ்டினையுமே இதுல வந்து அட்டன் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஸ்மார்ட்டா குவாலிஃபை ஆகுறதுக்கு நான் சொன்ன மாதிரி இப்பதான் எம்டிஎஸ் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ரீசனிங் எல்லாருக்குமே புரியும். மேக்ஸ் அது சில பேருக்கு கஷ்டமா இருக்கும், ஃபார்முலா தெரியாது, கான்செப்ட் புரியாது. ஆனா ரீசனிங் யாருக்குனாலுமே ஈஸியா புரியக்கூடிய ஒரு டாபிக் தான். நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் ரீசனிங்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ரீசனிங்ல இருக்க நீங்க எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் பேப்பர் பண்ண இல்லாம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்ப இந்த குவாலிஃபை ஆகக்கூடிய மார்க்கை வந்து நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ செஷன் 2 தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செஷன் 2ல நெகட்டிவ் மார்க் இருக்கு. 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு இருக்கு. அப்ப இதுல எவ்வளவு மார்க்குக்கு நீங்க எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 மார்க்குக்கு எழுத போறீங்க. 50 கொஸ்டின் கேட்க போறாங்க. இப்ப இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிடலாம். எரர் ஸ்பாட்டிங், க்ளோஸ் டெஸ்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா fill in the blanks வரும். அதே மாதிரி ஜம்பிள்டு சென்டென்ஸ் வரும், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வரும். இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்ப இந்த இங்கிலீஷ்ல இப்ப இருக்க இந்த ஒரு மாச டைமை நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணாலே இதுல 25க்கு 25 கொஸ்டினுமே உங்களால அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. ரெண்டே ரெண்டு சிலபஸ ஓவராலா சொல்ல போனா ஒக்காபுலரி, கிராமர், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இங்கிலீஷ். இப்ப இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்துட்டீங்கன்னா இதுல நீங்க படிக்க வேண்டியது ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, இப்ப லேட்டஸ்டா நடக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். கரண்ட் அஃபேர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒலிம்பிக்ல என்னென்ன முக்கியமான இது நியூஸ், ஸோ ஒலிம்பிக்ல இது வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது இந்தியாவுக்கு என்னென்ன மெடல் கிடைச்சிருக்கு, ஒலிம்பிக்ல சில குளறுபடிகள்லாம் நடக்கும், இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, முக்கியமானது நியூஸ்ல திருப்பி திருப்பி வரும் இல்லையா,
சோ இப்போ வரக்கூடிய எம்டிஎஸ் எக்ஸாம்ல ஒலிம்பிக் பத்தி கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். அது போக நீங்க வந்து என்ன படிக்கணும், ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி இதெல்லாம் அப்படிதான் இருக்க போது, மாற போறது இல்ல. ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி இது ஏற்கனவே ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. சோ இந்த இது பிளஸ் இது கூட பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்லயும் நீங்க நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிடலாம். ஓகே, இங்கிலீஷ்ல நீங்க டார்கெட் 25 அவுட் ஆஃப் 25 வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். வெறும் ஒக்காபுலரி கிராமர் நல்லா தெரிஞ்சா போதுமானது. அதுக்காக நான் ப்ரீவியஸான கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டெய்லி ஒரு 10 ஒக்காபுலரி படிங்க, இல்ல ஒரு 50 ஒக்காபுலரி படிங்க, அடுத்த நாள் நல்லா அதை ரிவைஸ் பண்ணுங்க, திருப்பி க்ளோஸ் டெஸ்ட்டை சால்வ் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த 2 செஷன்லயுமே நீங்க வந்து மார்க் வாங்கிடலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 7ல இருந்து 8 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்பாங்க. சோ இப்போ நீங்க அக்டோபர்ல இல்ல நவம்பர்ல எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஃபுல்லாவே இருக்க போறது அந்த ஒலிம்பிக் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஏன்னா இப்ப ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்குது இல்லையா, அதனால ஒலிம்பிக்க இப்ப இருந்தே ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன இருக்கு, ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் என்ன, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து கரெக்டா பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி ரீசெண்டா என்னென்ன முக்கியமானது நியூஸ் பேப்பர்ல ரிப்பீட்டடா வரும், ஒரே நியூஸ தான் திருப்பி 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 வேற வேற விதமா கொடுப்பாங்க. நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். ஒரே நியூஸ் தான், அந்த நியூஸ் முடியிற வரைக்குமே அதை பத்தியே தான் திருப்பி சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு நேத்து ஒரு நியூஸை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோ அந்த அந்த நியூஸை பத்தி ஃபுல்லா நேத்து படிச்சிருப்போம். இப்ப இன்னைக்கு அந்த நியூஸ்ல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், ஏதாவது ஒரு லைன் மட்டும் மாறி இருக்கும். மீதி எல்லா பேராகிராஃபும் பாத்தீங்கன்னா நேத்து போட்ட அதே நியூஸ் அப்படியே போட்டுட்டு கீழே ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இன்னைக்கு இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு தனியா படிக்க வேண்டாம். அது ஜென்ரலாவே நமக்கு என்னவாகிரும், இதுதான் நாட்டு நடப்பு, இப்படிதான் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ இப்போ நாம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்னன்னா ஒலிம்பிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. 7 to 8 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வருது அப்படின்னா கண்டிப்பா 4 கொஸ்டின் அது ஒலிம்பிக் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஒரு 4 கொஸ்டின் வந்து கரண்ட்ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கை பத்தியும், ஒரு 2 கொஸ்டின் பழைய ஒலிம்பிக்ல உள்ள ஹிஸ்டரி ஏதாவது இருக்கும் இல்லையா முக்கியமானது, சோ அதுல இருந்தும் கேட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டா நீங்க வந்து பிரிச்சு படிக்கணும். ஓகே, சோ இப்போ நீங்க எவ்வளவு எய்ம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலா இருக்கீங்க அப்படின்னா 50 கொஸ்டின், நான் 150 மார்க்குக்கு சொல்லல, கொஸ்டினை வச்சுதான் சொல்றேன். ஓகேவா? சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் 25 கொஸ்டின், 3 மார்க், 75 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் 75, இங்கிலீஷ் 75, டோட்டலா 150 மார்க். இப்போ நீங்க ஜென்ரலா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 40க்கும் மேல போடுற மாதிரி நீங்க வந்து எய்ம் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரே வழி என்னன்னா இங்கிலீஷ்ல நீங்க நல்ல மார்க் வாங்கிடணும். அது போக ஜென்ரல் அவேர்னஸ்ல நீங்க வந்து ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அந்த பழைய பேப்பர் எல்லாம் எடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் எடுங்க, எடுத்து பார்த்துட்டு என்னென்ன டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க, ஹிஸ்டரியில இருந்து இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து வந்திருக்கா, அதே மாதிரி வட்டமேசை மாநாடு வந்திருக்கா, இல்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்திருக்கா. அப்போ ஒரு கொஸ்டின் பாக்குறீங்கன்னா அந்த டாபிக்கை சுத்தி சுத்தி என்னென்ன கொஸ்டின் எல்லாம் வருதோ அதை நல்லா படிங்க. பாலிட்டில இருந்து ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் கேட்டிருப்பாங்க, அப்போ அந்த ஆர்டிக்கல் சுத்தி என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது. அதே மாதிரி ஜியாகிரபி, ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வருது, ஒரு ஸ்டேட்டோட நேஷனல் பார்க்கோ, அந்த ஸ்டேட்ல ஆடக்கூடிய ஒரு டான்ஸோ, இல்ல ஒரு கண்ட்ரில ஒரு முக்கியமானது ஏதாவது இருக்கும் அப்படிதானே. சோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கா, அப்ப எல்லா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் இங்க இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஹெட் யாரு, அந்த மாதிரி நீங்க ரிலேட்டடா எடுத்து படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுங்க, எடுத்துட்டு அந்த ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. 25 கொஸ்டினை அனலைஸ் பண்ணுங்க. 25 கொஸ்டினை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஒரு 7 கொஸ்டின் அது வந்திருக்கும். 7 to 8 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்திருக்கும். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ்னா லாஸ்டா என்னென்ன கரண்ட் அஃபேர் கேட்டாங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அதிகமா வந்திருக்கா, இல்ல ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து நியூஸ்ல வந்த கண்ட்ரியை பத்தி அதிகமா வந்திருக்கா, என்ன வந்திருக்கு, நோபல் பிரைஸ் பத்தி ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. சோ அந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹிஸ்டரினா எதுல இருந்து வந்திருக்கு, லாஸ்டா ஏன்ஷியன் ஹிஸ்டரியில இருந்து வந்திருக்கா, இல்ல மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்து வந்திருக்கா, இல்ல மிடிவல் இந்தியால இருந்து வந்திருக்கா. சோ எதுல அதிகமா கேட்டிருக்காங்க, என்ன டாபிக்ல இருந்து வந்திருக்கு, அதை கரெக்டா அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி பாலிட்டியும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸை கடைசி நேரத்துல உட்காந்து வளவளவலன்னு படிக்க வேண்டாம். அதுல என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்களோ அதை நல்லா ஃபர்ஸ்ட் தரவா படிச்சுட்டு அதுல வரக்கூடிய கொஸ்டினை பார்த்துட்டு நீங்க டைரக்டா என்ன பண்ணிடலாம், டெஸ்ட் அட்டன் பண்ண போயிடலாம். ஓகேவா? ஏன்னா இருக்கிறது 2 மாசம் தான் டைம் இருக்கு. இந்த 2 மாசத்துக்குள்ள நீங்க ஸ்மார்ட்டா படிக்கணும் அப்படின்னா சோ இதுதான் ஸ்மார்ட்டான வே. அது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே போன மாசத்துல இருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஒக்காபுலரி டெய்லி படிங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராமரும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கான கோல்டன் ரூல்ஸ் எல்லாமே பாருங்கன்னு எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 35 பிளஸ் வந்து எய்ம் பண்ணணும்.
ஏன்னா இது வந்து நான் மினிமமா தான் சொல்றேன். கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கு ஒரு 35 பிளஸ் வந்து 100% அக்யூரசியில நீங்க போட்டாலே போதும். எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா ஒரு 30 பிளஸ் வந்து நீங்க எய்ம் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 30 பிளஸ்ங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இங்கிலீஷ் நல்லா பண்ணிட்டு ஜென்ரல் அவேர்னஸ் நான் சொன்ன அந்த மாதிரி அந்த முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு போனாலே ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம். முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ்ல மார்க்கை வந்து விட்டுறக்கூடாது. ஓகே. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட்டா முக்கியமான கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போங்க. மேக்ஸ் ரீசனிங் குவாலிஃபை ஆகுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ரீசனிங்ல உள்ள ஈஸியான டாபிக் பிளஸ் மேக்ஸ்ல உள்ள சிம்பிளிஃபிகேஷன் இதை மட்டும் பார்த்தா குவாலிஃபை ஆகிடலாம். இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நான் சொன்ன மாதிரி கிராமர் ஒக்காபுலரியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஓகே. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துட்டு என்னென்ன டாபிக் அனலைஸ் பண்ணிட்டு படிங்க. இவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது எல்லாம் எப்படி படிக்கணும், எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ண தெரியாது, எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுக்க தெரியாது மேம், இந்த லாஸ்ட் மினிட்ல நான் என்னெல்லாம் படிக்கணும்னு எனக்கு தெரியல, எனக்கு எந்த புக்குமே இல்லை, எந்த சோர்ஸுமே இல்லை, நான் கரெக்டான ஒரு வழியில படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே கவர் ஆகுற மாதிரி இதுலயே கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1699. உங்களுக்கு வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வைங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க எம்டிஎஸ் படிக்கிறீங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல நான் சொன்ன டாபிக்ஸ், ஹிஸ்டரியில உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பாலிட்டியில உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஆப்லயே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகே. ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபோன் நம்பரை உங்க மொபைல்ல சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இதை எப்படி சேவ் பண்ணணும்னா லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1699 மட்டும் பே பண்ணிட்டு ஒரு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. மேம் நான் எல்லாமே படிச்சிட்டேன், நீங்க சொன்ன மாதிரி நான் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் எல்லாமே முடிச்சிட்டேன், இப்போ நான் பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும், எங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆப்ல கொடுத்துருக்கோம். ஸோ நேற்று தான் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணோம். ஸோ எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச் வந்து வெறும் 399 தான். ஓகேவா? ஸோ 399 இதுல டோட்டலா 500 டெஸ்ட்டுக்கு மேல இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க டீம். இன்னுமே டெஸ்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆப்ல எம்டிஎஸ்க்கான கிளாஸஸ் என்னென்ன இருக்குங்கிறத நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன். மாதிரி இங்கிலீஷ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் உங்களுக்கு நல்லா தெரியும். எது வந்து வெர்பு, எது வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெரியும். ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா பேசிக்ஸுமே தெரியணும். ஓகேவா? ஸோ நவுன்னா என்ன, வெர்புனா என்ன, அதே மாதிரி ஒன்னும் கரெக்டா தெரியணும். அது எல்லாமே ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு நம்ம எப்படி பேசுறோமோ தமிழ்ல அதையே அப்படி இங்கிலீஷ்ல உள்ளதை டீச் பண்ணிருப்போம். ஓகேவா? இப்போ தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம் ஃபுல்லாவே. உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், ஒக்காபுலரி கிராமர்ல ஸ்ட்ராங் ஆகணும்ட்டு. ஸோ இந்த கிராமருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 கோல்டன் ரூல்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்போம். இந்த 150 கோல்டன் ரூல்ஸை நல்லா படிச்சிட்டீங்கன்னா ஒரு மெஜாரிட்டியான டாபிக்ஸ் வந்து இங்கிலீஷ்ல நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஓகே. இந்த கோல்டன் ரூல்ஸ் படிக்கும் போதே பிளாக் புக் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் புக்கோட ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். அந்த பிளாக் புக்கோட பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். அது போக ஒவ்வொரு இதுலயும் தனியா இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்போம். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பிடிஎஃப் இருக்கும். அதாவது இம்பார்ட்டன்ட் ஒக்காபுலரி இருக்கும், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான பிடிஎஃப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா நீட்டா இதுல கொடுத்துருப்போம். இந்த பிடிஎஃப்ல இருந்து நீங்க இந்த ஃபோல்டர்ல இருந்து அந்த பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்க ஒக்காபுலரியும் இடியம்ஸ் அண்ட் பிரேசஸும் டெய்லி படிச்சுட்டு வரணும். இந்த கோல்டன் ரூல்ஸ் படிக்கும் போதே அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே நீங்க படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஓரளவுக்கு நீங்க முடிச்சிட்டீங்கனாலே இங்கிலீஷை பத்தின ஒரு பயம் போயிடும். அதுக்கப்புறம் டைரக்டா நீங்க வந்து கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி வந்து நம்ம மேக்ஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் எல்லாம் படிப்போமோ, நம்பர்ஸ்னா என்ன, வேதிக் மேக்ஸ்னா என்ன, அதுல உள்ள ஷார்ட்கட்ஸ் என்னென்ன இருக்குன்னு படிப்போமோ, அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் படிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எங்க சொல்லணும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்ன சொல்லணும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எங்க சொல்லணும், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சு வச்சாதான் எப்படி மேக்ஸ்ல ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி தான் பேசிக் தெரியாம இங்க சம் சால்வ் பண்ண வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்க பேசிக் தெரியாம இந்த டாபிக்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் இந்த பேசிக் கிளாஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எல்லாம் கடகடன்னு உங்களுக்கு போயிடும். ஸோ மிஸ்பல்ட் வேர்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே
ஒக்காபுலரியில வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொடுத்திருப்போம். அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாபிக்கை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் எல்லா டாபிக்குமே ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஜம்பிள்டு சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸையே அப்படியே இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருப்போம், அதை அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இதுல உங்களுக்கு கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இதுலயே உங்களுக்கு என்னாச்சு, 15 மார்க் ஆச்சு. இங்கிலீஷ்ல இதுல மட்டுமே உங்களுக்கு எத்தனை மார்க் ஆச்சு, 15 மார்க் கிடைச்சிரும். ஸோ அதனாலதான் இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 15 கிளாஸ் கொண்டு போயிருக்கோம். க்ளோஸ் டெஸ்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த க்ளோஸ் டெஸ்ட்ல எப்படி கிராமர் வச்சு எலிமினேட் பண்ணணும், எப்படி வந்து மீனிங் வச்சு எலிமினேட் பண்றது, ரெண்டு இதுக்கு மட்டும்தான் மீனிங் தெரியுது, மீதி மீதி எதுக்குமே மீனிங் தெரியலன்னா எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கணுங்கிறது எல்லாமே க்ளோஸ் டெஸ்ட்ல சொல்லி கொடுத்துருப்போம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப். இதுல இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து இருக்கும். அந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை படிச்சுட்டே வருவீங்க இல்லையா, அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒக்காபுலரியை கம்பேர் பண்ணும்போது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பீஸ் ஆஃப் கேக்னா ரொம்ப ஈஸியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. சோ அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். நாம யூஸ் பண்ண டிட் ஃபார் டேட், ஸோ அந்த மாதிரி சில பழமொழிகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ். ஸோ அப்படியே பாத்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். கடைசி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து டார்கெட் கிளாஸ் வச்சிருக்கோம். எம்டிஎஸ்க்கான டார்கெட் 75 அவுட் ஆஃப் 75 வாங்குற மாதிரி 10 வீடியோ இருக்கும். 10 வீடியோங்கும் போது டோட்டலா உங்களுக்கு 250 கொஸ்டின் இருக்கும். நீங்க மேல படிச்ச எல்லா டாபிக்குமே இதுல, அதாவது எம்டிஎஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதே மாதிரி ஒரு கிளாஸ் வந்து கொண்டு போயிருப்போம். இந்த 10 வீடியோஸையும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், இங்கிலீஷும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ். ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸை பார்த்துட்டு சைட்ல நீங்க ஒக்காபுலரியும் படிச்சுட்டு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸும் படிச்சுட்டு வரணும். ஓகேவா. ஸோ இதுல கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எம்டிஎஸ்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்குன்னு இங்கிலீஷ் கோர்ஸ் செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். அதனால எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ்லனாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கிலீஷ் முடிச்சாச்சு மேம், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்ன பண்ணணும், அதுவும் நீட்டா ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்போம், ஒன்லைனருக்கான கிளாஸும் பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டைம் கம்மியா தானே இருக்கு, ஸோ டீடைல் கிளாஸை ஜஸ்ட் கொஞ்சம் ஓட்டி விட்டு பார்த்துட்டு அந்த ஒன்லைனர் கிளாஸை நல்லா பார்த்துட்டு பிடிஎஃப் படிக்கிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். ஒன்லைனர் கிளாஸை நல்லா பார்த்துட்டீங்கன்னா பிடிஎஃப் படிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். ஹிஸ்டரியில உள்ள எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, இதுல இருக்கக்கூடிய எல்லாமே இம்பார்ட்டன்டானது எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேவா. அதே மாதிரி இப்போ சயின்ஸ் இருக்குன்னா சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல தான் உங்களுக்கு ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு 70% கொஸ்டின் வந்து பிசிக்ஸ்ல இருந்து தான் வரப்போகுது. அப்போ பிசிக்ஸ்ல என்னென்ன இது இருக்கு, தியரி என்ன இருக்கு, ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கு, ஸோ எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே இருக்கும். ஓகேவா. ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருது, வெறும் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் தான் மேம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆப்லயே ஜென்ரல் அவேர்னஸ்க்கான கிளாஸ் இருக்கு. இதுல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, சயின்ஸ் எல்லாமே இதுல வந்து கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா. சோ இப்போ ரெண்டு விதமா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சிலபஸே ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு குவாலிஃபை ஆகுறதுக்கு நான் சொன்ன அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெறும் 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணா போதுமானது. அப்ப அந்த ஷார்ட்கட் படி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ அந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல சிம்பிளிபிகேஷனு, நான் சொன்ன ரீசனிங்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதெல்லாம் நீங்க படிக்க வேண்டியிருக்கும் எப்படியும். அப்ப அதை படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன், எனக்கு இங்கிலீஷ் தான் மேம் வராது, அதே மாதிரி எனக்கு ஜென்ரல் அவேர்னஸும் வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான கிளாஸஸ்க்குள்ள நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1699 இருக்கும். அதே மாதிரி வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய டைமுக்குள்ள என்னென்ன டாபிக் முடிக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவா கொடுத்துருப்போம். ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷுக்கு இதை விட ஒரு பெஸ்டான சோர்ஸ் எதுவுமே இருக்காது. இங்கிலீஷே எனக்கு பிடிக்காது, இங்கிலீஷ் டஃப்பா இருக்கும், நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இங்கிலீஷ் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா டீச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலையுமே ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கொடுத்துருப்போம். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலையுமே ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி சயின்ஸும் பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்கும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் பத்தியும் நீங்க பயப்பட வேண்டாம். ஜென்ரல் அவேர்னஸ் ஹிஸ்டரிலாம் கதை தான், ஜஸ்ட் அது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த இயர்ல நடந்துச்சு, என்னென்ன நடந்துச்சுங்கிறத கரெக்டா ஆர்டரா படிச்சிட்டீங்கன்னா போதுமானது. ஓகேவா. ஸோ இப்போ இருக்க டைமை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி
படிங்க. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 1.5 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஸோ இந்த டைமை நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நான் சொன்ன அளவுக்கு நீங்க படிச்சிட்டீங்கன்னா அடுத்து இங்கிலீஷுக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் வந்துருங்க. ஓகேவா? இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுக்க போறீங்க. எல்லாத்தையும் உட்காந்து நல்லா படிச்சீங்கன்னா ஈஸியா நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன ஸ்கோர் இருக்கு பாத்தீங்களா? ஓபிசிக்கு எவ்வளவு சொன்னேன், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் எவ்வளவு அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்காவது உங்களால அட்டன் பண்ண முடியுதா, டெஸ்ட்ல அட்டன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா முடிச்சிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் எடுங்க. ஏன்னா ஒரு டெஸ்ட் எடுத்தாதான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கு, இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு டெய்லி ஈவினிங் அண்ட் மார்னிங் வந்து யூடியூப்ல கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம், ரயில்வேஸ் தமிழன் பேட்ச்னு. ஸோ அந்த கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆப்ல உள்ள கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா டீமோட வாட்ஸ்அப் நம்பர் நான் இப்போ ஷோ பண்ணேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட ஆஃபீஸ் நம்பர் வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுலயும் நீங்க இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.